சர்வாதிகாரம் மிக்க நாடுகள்ல வடகொரியா ரொம்பவும் அதிகமான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது தெரியும். அங்க வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம் அல்லது அந்த நாட்டுக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம். இப்படி எல்லோருக்குமே அதிகமான சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்படி என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் அவங்க பின்பற்றாங்க, இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் அந்த நாட்டுல இருக்கா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க வடகொரிய நாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா, அந்த நாட்டுல வெளிநாட்டு இசைகளையோ வெளிநாட்டு படங்களையோ பார்க்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டினுடைய சேனல்ல 3 சேனல்கள் மாத்திரம் தான் வேலை செய்யுமா. அவற்றை தான் நாங்க பார்க்கவும் வேணுமா. அதை மீறியும் நாங்க படங்களையோ இசையோ வெளிநாட்டுல இருக்கக்கூடியதை கேட்டோம்னா எங்களை சிறைக்கு அனுப்பிடுவாங்களாம். இந்த சட்டம் 2015ஆம் ஆண்டுல இருந்து அந்த நாட்டினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் இதை அமல்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி அந்த நாட்டுல இருந்துட்டு நாங்க வெளிநாடுகளுக்கு கால் செய்து வேற ஒருத்தரை தொடர்பு கொள்ள முடியாது. தொழிற்சாலை நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்த ஒருத்தர் அந்த தொழிற்சாலைக்கு கீழே 13 தொலைபேசிகளை வைத்து வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டிருந்தாராம். இவரை 1,50,000 பேருக்கு முன்னால வைத்து மரண தண்டனை அளித்திருக்காங்க. அதே மாதிரி அந்நாட்டினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் இவர் ஆலோசனை அல்லது ஏதேனும் கூட்டங்கள் வைக்கும் போது நாங்க அங்க போகும்போது கவனக்குறைவாகவோ அல்லது தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர் கிம் ஜாங் உன் எங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாராம். அதே மாதிரி பொறுப்பற்ற முறையில நாங்க நடந்து கொள்வோமாக இருந்தா கடுமையான சட்டங்கள் தண்டனைகள் எங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதும் அந்த நாட்டினுடைய ஒரு சட்டமாக இருக்கு. அதே போல ஆண்கள் பெண்கள் இருவருக்குமாக சேர்த்து 28 சிகை அலங்கார முறைகள் காணப்படுது. இவற்றை தாண்டி வேறு எந்த முறையிலையும் நாங்க சிகை அலங்காரம் செய்ய முடியாது. குறிப்பாக பெண்களுக்கு 18 சிகை அலங்காரமும் ஆண்களுக்கு 10 சிகை அலங்கார முறையும் காணப்படுது. இந்த முறைகளின் படித்தான் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஆண்களோ பெண்களோ இருவருமே சிகை அலங்காரம் செய்து கொள்ள வேணுமா. அதே போல அந்த நாட்டுல நாங்க வாழும் போது ஏதேனும் ஒரு குற்றங்கள் செய்தோம் அப்படின்னா உடனே எங்களை சிறைப்பிடித்துருவாங்களாம். அது மாத்திரம் இல்லாம எங்களுடைய தாத்தா பாட்டி பெற்றோர் மகன் பிள்ளைகள் என 3 தலைமுறைக்கு எங்களுடைய குடும்பத்தை சேர்த்து தலைமுறையாக சிறைக்கு அனுப்பி அவங்க கடுமையான தண்டனை வழங்குவாங்களாம். அதையும் மீறி சிறையில இருந்து தப்பிச் செல்லணும்னு முடிவு செய்தா நாங்கள் உட்பட எங்களுடைய குடும்பம் தலைமுறை எல்லாவற்றையுமே அவர்கள் அழித்திருவாங்களாம். அதே போல அந்த நாட்டுக்கு நாங்க சுற்றுலா பயணிகளாக போவோமாக இருந்தா அந்த நாட்டுல போகும் போதே ஒரு வழிகாட்டி ஒருத்தர் சுற்றுலா பயணிகளை எங்களை கைட் பண்றதுக்கு ஒரு வழிகாட்டி கூட வருவாராம். அந்த வழிகாட்டியையும் மீறி நாங்க எந்த ஒரு இடத்திற்கும் போக முடியாதாம். அதே மாதிரி வேறு அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய மக்களிடம் போயிட்டு பேசவும் கூடாதாம். அப்படி மீறி பேசினா எங்களுக்கும் அதே மாதிரி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அதே போல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பிறகு புகைப்படங்களோ குறிப்புகளோ எவற்றையுமே அந்த நாட்டை விட்டு வெளியே வரும்போது கொண்டு வர முடியாதாம். நாட்டை விட்டு நாங்க வெளியே வரும்போதே அந்த நாட்டுல இருந்து நாங்க எவற்றையேனும் குறிப்புகள் அல்லது புகைப்படங்கள் எடுத்துட்டு போறோமா அப்படிங்கறத பரிசோதனை செய்த பிறகுதான் அந்த நாட்டுல இருந்து எங்களை வெளியில விடுவாங்களாம். அதே மாதிரி அந்த நாட்டுல வாழக்கூடிய பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல அந்த நாட்டுல நாங்க வாழும் போது ஆண்களோ பெண்களோ அந்த நாட்டின் இராணுவத்துல கட்டாயமாக கடமை புரியணுமா. பெண்களாக இருந்தா 7 வருடங்கள் கடமையாற்றணும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தா 10 வருடங்கள் கட்டாயமாக இராணுவ படை கீழ் வேலை செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த நாட்டினுடைய ஒரு சட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அதையும் மக்கள் கடைபிடிக்கிறாங்க. அதே போல அந்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் 17 வயதிற்கு மேற்பட்டோர் கட்டாயமாக வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அந்நாட்டினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் தான் போட்டியாளராகவும் இருப்பாராம். அவருக்கு தான் மக்கள் எல்லோருமே தேர்தல்ல வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் அங்க இருக்கு. பொதுவாக எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துற நாட்காட்டிய அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்த மாட்டாங்களாம். அந்த நாட்டினுடைய மக்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நாட்காட்டி இருக்குதாம். அந்த நாட்காட்டியை தான் அங்க வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்துறாங்க. அதே போல அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் மடிக்கணினி தொலைபேசி இந்த மாதிரியான விடயங்களை பாவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமும் அங்க காணப்படுது. இந்த மாதிரியான விடயங்களை எங்களுடைய நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த விதமான விடயங்களையும் சொல்லக்கூடாது, எங்களுடைய நாடு தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வேறு நாடுகளுக்கு சென்று வாழவும் முடியாது. அதற்கு தகுந்த மாதிரி காரணங்களை கட்டாயம் சொல்லணும் அப்படி
அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் அவருடைய சட்டத்தின் கீழே அமல்படுத்தியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல விடயங்களை சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் சுதந்திரமாக வாழ முடியலனாலும் கண்டிப்பாக அந்த நாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதும் அந்த நாட்டினுடைய சட்டமாக இருக்கு. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வரேன்.